ஏதோ ஒன்று ஆகணும், எங்கேயோ போகணும், அதனால நான் இன்னைக்கு ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு நம்ம பண்ணோன்னா ஐ டோன்ட் திங்க் நம்மளால் வந்து செம்மையாக அந்த இடத்துக்கு நம்ம நினைக்கிற இடத்துக்கு போக முடியும்னு. ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறது வந்து இது ஆகணுன்றதுக்காக இது பண்ணாமல் இது எனக்கு பண்ண பிடிக்கும், இதை நான் செம்மையாக பண்ணுவேன் அப்படின்னா தானாக அந்த விஷயம் வந்து நிறைய விஷயங்களை உருவாக்கி கொடுக்கும். இந்த வேலை எனக்கு பிடிக்கும், அதனால நான் இதை சூப்பராக பண்ணுவேன் தான் நான் வந்து ரேடியோ பண்ணேன். எனக்கு அந்த வேலை ரொம்ப பிடிச்சிது, நான் செம்மையாக பண்ணணும், இந்த வேலையில் நான் தான் பெஸ்ட்டாக இருக்கணும்னு பண்ணேன். பார்த்தா நான் வந்து இந்த வேலையில் செம்மையாக பண்ணிட்டேன்னா என்னை ஒரு சேனலில் கூப்பிடுவாங்க, படத்தை சார்ந்து ஆனால் இது எல்லாமே பை ப்ராடக்ட் வந்துச்சு தானா. ஸோ நான் இந்த வேலையை செம்மையாக பண்ணலாமே, இங்கே இருந்தேன்னா நான் அங்கே போகலாம் அப்படின்னு நினச்சேன்னா இங்கேயும் உள்ளதும் போச்சுடா நல்ல கண்ணா தான். ஸோ ஏதாவது ஒன்று ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னைக்கு இருக்கிறத செம்மையாக பண்ணி அந்த ஆகிறதுக்கான தாட்டே இல்லாமல் பண்ணோம் அப்படின்னா தானாக ஆயிடுவோம், எங்கேயோ ஒரு இடத்துல கூட்டு போவோம். ஸோ பலன் வந்து தானாக வரும். பலனுக்காக வேலை செய்யக்கூடாது. யங்ஸ்டர் கேட்டுட்டு இருக்கீங்கன்னா செம்மையாக வேலை செய்யுங்க, இட் வில் பி ஃபாலோட் பை ரிவார்ட்ஸ், அவார்ட்ஸ், ரெக்கக்னிஷன்.